ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பர்வீனத்தை காமிக்கிறாங்க. அவங்களுமே குட்டியோட அம்மாட்ட நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. அவ காலையில எஞ்சிருப்பா போல. ஸோ அவனையே பார்த்து ரொம்ப சைட் அடிச்சுட்டு தான் இருப்பா. அந்த தூக்கத்துலையுமே அவன் வந்துட்டு நீ அமைதியா இருந்தா போதும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுமே எஞ்சி வந்திருப்பான் இல்லையா? ஸோ அவள்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான். பட் அவனால் சொல்ல முடியல. அப்பவுமே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிருவீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை இல்லை நான் போக மாட்டேன் நிச்சயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உண்மைதான், நான் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிச்சயமா போக மாட்டாமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் இவங்க ரெண்டு பேருமே காலை ஸ்லிப் ஆகி பெட்ல விழுந்துருவாங்க. ஸோ க்ளோஸ் ஆகுமே இருப்பாங்க. அப்போ குட்டி வந்துட்டு இங்க என்ன நடக்குது, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் செஞ்சுதான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அம்மனுமே வந்துட்டு வா ரோஷினி போய் செஞ்சு கொடுக்கலாம், நம்ம குட்டிக்கு செஞ்சு கொடுக்கணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே இவங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிச்சனில் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குட்டியுமே சொல்லிட்டு இருக்கான், சித்தப்பா அப்புறையிலேருந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, பட் சொல்லவே முடியலையே அப்படின்ற மாதிரி. உடனே அவனுமே நீ வாய மூடு குட்டி, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த டிஷ்ஷை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவனுமே எவ்வளவோ சொல்ல நினைக்கிறான், பட் இவனால சொல்ல முடியல. ஆனால் நம்ம ஹீரோயினாவே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுடுறான். உடனே அவனுமே எக்ஸாக்ட்லி நானும் இதான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா உங்களுக்கு இந்த ஐடியா வேணான்னாலும் விட்டுருங்க, ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை 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 ஓகே ஓகே நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான். தென் இவங்களுமே கிச்சனுக்கு அந்த டிஷ் எல்லாம் கொண்டு வந்து செப்பரேட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பவுமே பாட்டி சொல்கிறாங்க, என்னுடைய டயட்டே நீங்கள் கெடுத்துட்டீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஃபுட்டுலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவனும் நான் ஓவனில் என்னமோ போட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பின்னாடி நம்ம ஹீரோயினும் ஆமாம் நானும் ஓவனில் ஏதோ போட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ சல்மாவுமே ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க ஒன்றாவே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்மள பர்வீனுக்குமே ரொம்ப பிடிக்கல தான். அந்த நேரத்தில் பர்வீனுமே இவங்க ரெண்டு பற்றி எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த நறுகீசை முட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு இதில் நட்டி வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு தனியாக ஒரு பவாசையுமே எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்டையுமே செலுத்திடுறாங்க. ஸோ அவளுக்குமே மெசேஜ் வருது, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்மாவுடைய ரூம்ல நின்று கிளம்பிட்டு இருக்கான். ஸோ சாராவுமே வந்துட்டு என்ன நீ ஃபேஸ்லாம் ரொம்ப க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து ஃபோன் வருது, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டுமே இவன் இங்கே பேசிகிட்டு இருப்பா. அங்கே சாய்மாவுமே வந்துட்டு என்னாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை சுகர் காணமா, ஸோ எடுக்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி உங்கள் அம்மனுக்கு சுகர் தேவைப்படுது, நான் அங்கே போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்மாடு சொல்லிட்டுமே கிளம்பிடுறான். தென் இதெல்லாம் நம்ம பர்வீனுமே பார்த்துடுறாங்க. ஸோ அவள் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்களுமே அந்த பவர்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தா ரோஷினியோடைய அம்மாவும் பர்வீனுமே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவளுமே இறங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வீட்டில இருந்து இப்படி திருட்டிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுடைய அம்மாட்ட பேசும்போது நீ என்ன அம்மான்னு சொல்லாத, உங்க குடும்பம்லாம் ஒரு தராதர கெட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அவங்களையுமே வெளியில அனுப்ப பார்க்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே அம்மனை கூட்டிட்டு வந்து இந்த பாருங்க உங்க அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மாவுமே இல்லையே அப்படிலாம் இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோஷினி நான் நம்ப மாட்டேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ பாட்டியுமே வந்துட்டு உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுமே வந்து சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் அவளை கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவளுமே சொல்கிறான், என்னை வந்து ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை ரோஷினி நான் சொல்கிறத கேளு, உனக்கு பாரு ஃபீவர் கூட அடிக்குது, ஸோ நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளுமே இன்னைக்கு ஸ்பெஷல் நைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை விட ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கான். தென் மார்னிங் ஆயிருது. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். பட் ரோஷினியும் இங்கே ருபினா மட்டும் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே அந்த புக்கில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. அவங்களுமே அந்த ரிங்கை கொடுத்துட்டு நான் சொல்கிறத கேளு, உங்ககிட்ட யாராச்சும் மேஜிக் யூஸ் பண்ணா இந்த ரிங்கில் க்ளோ ஆகும், ஸோ நீ அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அம்மன் வீடு ஃபுல்லாக தேடி இருப்பான் இல்லையா, அப்போ பர்வீனுமே வந்து ரோஷினி எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவனுமே சொல்லிடுறான், இல்லை அவங்க நல்லா இருக்கா ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவள் வந்து ருபினா அம்மாவை பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்களுக்குமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட இந்த சக்தியை பற்றி ருபினாக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, இந்த புக்கில் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசையுமே தேத்திக்கிறேன். அவளுமே வீட்டுக்குள்ளே வாரா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவளை பற்றி பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் வந்து லூஸ், இவளை டாக்டர்கிட்ட காமிக்கணுன்ற மாதிரி. உடனே இதை பார்த்துட்டு அவளுமே வந்து என்னை பற்றி எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் என்ன உங்களுக்கு அப்படியே இருக்க வைக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு பார்க்கா, ஒருவேளை இது நம்ம இல்லூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி
தள்ளி வந்து அவளோட அம்மன் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ற மாரியே பேசிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ரிங்குமே க்ளோ ஆகுது. அப்ப அங்க இருக்கிறது இல்லூஷன் தான் அப்படின்னு நம்ம ரோஷினிக்குமே தெரிஞ்சிடுது. யார்ரா இத பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து வந்து பார்க்காங்க. பார்த்தா பர்வீன் தான். ஸோ பர்வீன்ட்டயும் வந்து நீங்க எதுக்காண்டி இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. உன்ன ஃபர்ஸ்ட்டு சாகடிக்கணும்னு நெனச்சேன். என்னால முடியல. இப்ப பைத்தியமாக்கி உன்ன அனுப்பணும்னு நெனைக்கிறேன். அவன்ட்ட இருந்து தள்ளியுமே இருக்க மாட்டேங்க. என்னுடைய பையனுடைய வாழ்க்கைய நீ கெடுக்குறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இத அமன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டுமே, அவ வந்துட்டு அமன கூப்பிட்டுட்டு இருக்கா. பட் அமன் வந்துடுறான். ஸோ இதெல்லாம் சொல்றா. பட் அமனுமே நம்ப மாட்டேங்கிறான். என்ன பண்ண நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லைல்ல. ஸோ அவனுமே நம்ப மாட்டேங்கிறான். அவனுமே நம்ம ஹீரோயின வந்து மாடிக்கே கூட்டி போயிடுறான். தென் அவள காம் டவுன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவளுக்கு நெறைய ட்ரெஸ்ஸ தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு எடுத்து குடுக்குறான். ஸோ அப்ப அவளுமே இப்ப எதுக்கு வந்து இது மாரி ஹெவி ட்ரெஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்றத மட்டும் கேளுங்க ரோஷினி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். ஸோ அவளுமே அந்த மாரி கிளம்பிட்டு இருக்கான். அப்பவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்தையே ஒரு அப்படி ஹிமாலயால இருக்கும் தெரியுமா? மணாலில இருக்கிற அந்த லடாக்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பனிப்பொழிய பிரதேசமா ஆக்கிடுறா. ஸோ இத பார்த்துட்டு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டா. ஜாலியா அப்படியே அங்க நின்னுமே ஃபன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கூடயும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. தென் நம்ம ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இத பார்த்துட்டு நம்ம வேற எங்கேயுமே போலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. பாட்டியுமே வந்து அமன் தான் வீட்டை இப்படி மாத்திருக்காமா. ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பர்வீனுமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து அங்க ஒரு சீட்ஸை போட்டுடுறாங்க. ஸோ அங்கேயுமே மரம் மாதிரி முளைக்குது. அந்த மரத்துலையுமே ஏறி ஒரு பிளாக் ஆப்பிளையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க ஹீரோ அப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினுமே கூட்டு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் தனியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவுமே நம்ம நெக்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பர்வீனுமே கேட்டு ஒளிஞ்சிட்டு தான் நிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஸ்விம்மிங் பூல்ல வந்து பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த டாக்கட்டிவ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பெசாட்டு அங்க அது நடந்துச்சுல, இன்னைக்கு காலையில இவ்வளோ சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். அவனுமே டோட்டல் ரப்பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயுமே நின்றுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படி பேசிட்டே அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே விழுந்துடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே எஞ்சி நின்றுட்டு அமன் எங்க போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுமே இவ பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தா பர்வீனுமே இவங்க 2 பேரும் ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஆப்பிள் இருக்கும்ல. ஸோ அதையுமே ஸ்விம்மிங் பூல்ல போட்டுடுறாங்க. ஆனா அது நார்மல் ஆப்பிளே இல்லைங்க. அதுல வந்துட்டு நிறைய ஒரு ரூட்ஸ் மாதிரி வருது. ஸோ அதுவுமே நம்ம அமனுடைய காலை அப்படி சுத்திடுது. சுத்தினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே அவன் கிஸ் பண்றான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவனுடைய கண் அப்படி வந்து பிளாக் கலர்ல மாறிடுது. எஸ், இது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த அந்த ஒரு பழம் தான். ஸோ இந்த விஷயத்தால நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் ஆச்சா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.